أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உயர்ந்த உதவியால் அவனுடைய அருளால் நாம் எல்லாம் புனிதமிகு ரமதான் மாதத்துடைய இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தை ஷஹருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்று சொல்வார்கள். இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், இந்த குர்ஆனை லைலத்துல் கதிரில் நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொத்த குர்ஆனையும் ஒரே இரவில் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அந்த இரவுக்கு லைலத்துல் கதிர் என்றும் லைலத்து முபாரக்கா என்றும் இரண்டு பெயர்களை திருமறை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. லைலத்துல் கதிர் புனிதமிக்க இரவு, லைலத்து முபாரக்கா பரக்கத்து பொருந்திய இரவு. அந்த பரக்கத்து பொருந்திய இரவில் நாம் இந்த திருமறை குர்ஆனை இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு இரவில் அல்லாஹ் இறக்கி வைப்பதாக சொல்லிவிட்டு 23 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வஹி செய்தி வந்திருக்கிறது. அப்படியானால் அந்த ஒரு முறை இறக்கி வைக்கப்பட்ட இடம் எது என்றால் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலே மொத்த குர்ஆனும் இறக்கி வரப்பட்டு விட்டது. அந்த மொத்த குர்ஆனும் இறக்கி வரப்பட்டு அங்கிருந்து தான், பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திலிருந்து தான் காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்த மாதிரி அவ்வப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி வந்து கொண்டிருந்தது என்பதை உலூமுல் குர்ஆன் என்ற கிதாபை நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ளலாம். குர்ஆனுடைய கலைகள் என்று சொல்லக்கூடிய உலூமுல் குர்ஆன் என்ற கிதாபை சில மதரசாக்களிலே பாடத்திட்டத்திலே வைத்திருக்கிறார்கள். அதில் சொல்லப்பட்ட செய்தி தான் திருமறை குர்ஆன் இறங்கிய ஒட்டுமொத்தமாக இறங்கியது பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்தில்தான். அப்படிப்பட்ட அந்த ரமலானுடைய காலத்தை நாம் எந்த அளவிற்கு சிறப்பான வகையில் பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய தொடர்புகள் நம்முடைய மக்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்குவதற்கு அவர்கள் பட்ட சிரமங்களும் கஷ்டங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. அன்புமிக்கவர்களே, இன்று குர்ஆனை ஓதினால் உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த வசனம் உங்களிடத்திலே வந்து பேசுகிறது, மனித சமுதாயத்திடத்திலே இந்த வசனம் பேசுகிறது. ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களை மிகப்பெரிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை கொண்டு வருவதற்கு விரும்புகிறான். அன்புமிக்கவர்களே, கியாம நாள் வரை இந்த திருமறை குர்ஆனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். யாராலும் அதை அணைக்க முடியாது.
யாராலும் அந்த குர்ஆனுடைய வீரியத்தை தடுக்கவும் முடியாது என்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவாலாகவும் 2-3 வசனங்களை அல்லாஹ் சவாலாக ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வா பார்க்கலாம் என்று ஒரு இடத்திலேயும், ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்க்கலாம் என்ற இன்னொரு இடத்திலேயும், இல்லை ஒட்டுமொத்தமான குர்ஆனை போன்று இன்னொரு குர்ஆனை கொண்டு வாங்க என்று இன்னொரு இடத்திலையும் அல்லாஹ் சவால் விடுறான். எந்த அரபி தெரிந்த நபராக இருந்தாலும் அல்லது அந்நிய மொழி பேசக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த குர்ஆனுக்கு எதிராக ஒரு விஷயத்தை கொண்டு வரவே முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அன்புமிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை வாங்குவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை எடுத்துக்கொண்டார். சில சமயங்களில் மணி ஓசை போல எனக்கு குர்ஆனுடைய வசனங்கள் சில நேரத்தில் வந்து அருளப்படும், ஆயிஷாவே அது எனக்கு ரொம்பவும் சிரமமானதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. நாம் இந்த குர்ஆனை, இந்த சொல்லை, கனமான சொல்லை உம்மிடத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் கௌலன் சகீலா, கௌலன் சகீலா, கனமான சொல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் ஒரு கனமான சொல் என்று அல்லாஹ் அந்த வசனத்திற்கு நமக்கு அழகான முறையில் விரிவுரை தருகிறான் என்றால் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அன்புமிக்கவர்களே. அந்த வார்த்தையை யாராலும் அந்த வார்த்தையுடைய தாக்கத்தை கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர் இஸ்லாத்துக்கு வருகை தரும்போது தாவா சென்டர் சிறப்பான முறையில் 6000க்கு மேற்பட்டவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார் என்ற செய்தியை பதிவு பண்ணுறாங்க. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நபரும் இந்த தாவத்துடைய பணியின் மூலமாக இஸ்லாத்திற்குள் இணைந்து கொண்டவர்கள் எல்லாம் அப்படியே மெய்சிலிருக்க பேசுகிறார்கள். இந்த வசனத்தை எனக்கு படிக்க தெரியல, ஆனால் தமிழில் நான் பார்த்த உடனே அதிர்ந்து இந்த வசனம் என்னை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்து இணைத்து விட்டது, என்னால் பொறுத்துக்க முடியலை, என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்று குர்ஆனை பற்றி பரவசமாக பல மக்களும் பேசக்கூடிய சூழலை பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, நாம் எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை பார்க்க வேண்டும். ஒரு தந்தை நம்மிடத்தில் அறிவுரை சொல்லலாம், தாய் நம்மிடத்தில் அறிவுரை சொல்லலாம், நம்முடைய தந்தையோடு பிறந்தவர்கள், தாயோடு பிறந்த சகோதரர்கள் நமக்கு அறிவுரை சொல்லலாம், ஒரு ஆசிரியர் நம்மை அழைத்து கண்டிக்கலாம், எல்லாம் ஒரு லிமிட்டேஷன் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை யார் கேட்கறக்கு ஆள் இல்லாமல் நம்ம ஒரு நிலைமைக்கு போயிடும். அந்த நேரத்தில் குர்ஆன் மட்டும்தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய புன்மொழிகளும் நம்மிடத்தில் பேசுவோம். குர்ஆனுடைய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அன்புமிக்கவர்களே. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். திருமறை குர்ஆனில் 17வது அத்தியாயத்துடைய 86வது வசனத்தில் வலைன்ஷுனா, நாம் நாடினால், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எழுதவும் தெரியாது, எதை பார்த்து படிக்கவும் தெரியாது, உம்மி நபி எதுவும் ரெண்டும் தெரியாது. அந்த தூதரை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் என்னுடையது தான், இந்த குர்ஆன் தன்சீலு மிர் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்றது இறக்கி வரப்பட்டது, அது படைக்கப்பட்டதல்ல என்று எல்லா வகையிலும் மன்ஹஜ் சலஃபை சார்ந்தவர்கள் மஹ்லூக் என்று சொல்லாதீர்கள், தன்சீல் என்று சொல்லுங்கள் என்று, முனஸ்ஸல் இறக்கி வரப்பட்ட வேதம் என்று சொல்லுங்கள் என்று அந்த வார்த்தை பதத்தில் கூட கவனத்தை கையாள. வானத்திலிருந்து இறங்குது, வானத்திலிருந்து இறங்குது. எவ்வளோ பிரம்மாண்டமான அகலமான வானத்தை எப்படி நாம் அப்படியே விசாலமான பார்வையோட, அதிர்ச்சியான பார்வையோட அந்த உயரத்தை பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த குர்ஆனும் உயர்ந்த தரத்தை பெற்றிருக்கிறது என்ற ஒரு மாண்போடு அந்த குர்ஆனை நாம் அணுகினால் அந்த குர்ஆன் அவ்வாறு நம்மை அணுகும். இந்த குர்ஆனை யார் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக எடுத்து நடக்கிறாரோ அவங்களுக்கு அது சிறுபிள்ளைத்தனமாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக சில பேர் தாழ்வார்கள், சில பேர் உயர்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை இறக்கி வைத்து தன் தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நான் அல்லாஹ்வாகிய நான் நாடினால் லனذهبن بالذي أوحينا إليك, உமக்கு அறிவித்த மொத்த வஹியையும் அழித்து விடுவோம், சும்ம லா தஜிது லக பிஹி அலைனா வக்கீலா, அப்படி நாம் மொத்த வஹியை இதுவரைக்கும் அருளப்பட்ட மொத்த வஹியையும் நாம் அழித்து விட்டால் நீ நமக்கு எதிராக எந்த ஒரு பொறுப்பாளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போயிருவீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக்க, உம்முடைய இறைவன் புறத்திலிருந்து கருணை உம் மீது இருக்கிறது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்ன ஃபதுலஹு கான அலைக்க கபீரா, அல்லாஹ்வுடைய அருள் உம் மீது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்கிறான்.
எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கண்டித்த வசனங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. சமுதாயத்துக்கு மத்தியில் எத்தனை தடவை இந்த வசனத்தை ஓதனாலும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றிய சிந்தனை சில நேரத்தில் மக்கள் மன்றத்தில் வேறு விதமாக வந்தாலும், அல்லது குஃபார்களாக இருக்கலாம், முஷ்ரிக்களாக இருக்கலாம், முனாஃபிக்களாக இருக்கலாம், விமர்சன பொருளாக ரசூலுல்லாஹ் ஆக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்பட தயாராக இல்லை என்று தூதுத்துவ செய்தி அந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வைத்துட்டு போயிட்டாங்க. அன்புமிக்கவர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, யார் இரவு நேரத்தில் மன் கரஃபி லைலத்தி மியத்த ஆயா, ஒரு இரவு நேரத்தில் 100 வசனங்களை ஓதுகிறாரோ அவர் குத்திப மினல் காணித்தீன், அவர் பணிவான நபர்களில் உள்ளவராக பதிவு செய்யப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் மன் கர அஷர ஆயாத்தின் ஃபி லைலத்தின், ஒரு இரவில் யார் 10 வசனங்களை யார் ஓதுகிறாரோ லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவர் பொடுவோக்கான மனிதர்களில் பதிவு செய்யப்பட மாட்டார். பொடுவோக்கான மனிதர்கள் உள்ளவராக அவர் ஆக மாட்டார். மிகவும் கவனமான மனிதராக, நல்ல மனிதராகத்தான் அவர் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிற செய்தி ஹாக்கிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் காணப்படுகிற அன்புமிக்கவர்கள். எனவே குர்ஆனை நம்ம எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாகிறது, நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, மனசு தெளிவடைகிறது, எல்லா தீமையான காரியங்களும் கண்ணுக்கு முன்னால் தீமை என்று அடையாளப்படுத்தப்பட்டு விடுகிறது. அவ்வளவுதான். எத்தனையோ நல்ல நல்ல கல்வியாளர்கள் எல்லாம் சில நேரத்தில் தவறுகள் ஈடுபட்டு கண்ணியத்தை இழந்து தெருவில் நடமாடும் போது ஏனடா நாம் வாழ்கிறோம் என்ற சூழ்நிலை எல்லாம் வரும். அது மாதிரி எந்த தவறாக இருந்தாலும் ஹராம், இது வேணாம், இது நம்முடைய கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, மரியாதைக்கு கேடு, இதை தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது, இதை ரசிக்கக்கூடாது. தீமையை செய்து ரசனை பார்க்கக்கூடிய அந்த இழிவான சுவையை தூக்கி வீசிவிட்டு ஹலாவத்தல் ஈமானுடைய சுவையை மனதில் சுவைப்பதற்கு இந்த குர்ஆன் தூண்டுகோலாக இருக்கிறது. அன்புமிக்கவர், இந்த குர்ஆன் இந்த ஈமானுடைய சுவையை உணர்வதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது. எந்த வகையிலையும் ஈமான் பறிபோகாது, எந்த வகையிலும் ஈமான் நமக்கு குறையாது, தொடர்ந்து அந்த கூட்டிக்கொண்டே இருப்பான். அன்புமிக்கவர்களே, அதனால்தான் நம்முடைய அஸ்ஹர் மதர்சாவின் மூலமாக மாணவர்களுடைய ஓதலை கேட்கும் போதெல்லாம் சுபஹான் அல்லாஹ், இந்த மாணவர் கண்மணிகள் எல்லாம் திருமறை குர்ஆனை மிக சிரமப்பட்டு ஓதுகிறார்கள். பல இடங்களில் முத்தஷாபியாத்தான வசனங்களை வரும்போது ஒரு மாணவரிடத்தில் பாடத்தை வாங்கும் போது ஆசிரியர் படுகின்ற பாடு, அவர் மீண்டும் தவறு செய்கிறான், மீண்டும் சரிப்படுத்தி இல்லை, முத்தஷாபியாத்தான வசனங்கள் வரும்போதும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதை உணர்ந்து கொள் மாணவனே என்று அவனுக்குரிய பயிற்சி வழங்கப்பட்டு எத்தனை இடத்தில் வந்தாலும் அது அழகான முறையிலே தவறில்லாமல் வேறு சூறாக்குள்ளே போய் ஜாயின் பண்ணாமல் அழகிய முறையில் ஓதி அந்த ஒரு ரக்காத்தை முழுமைப்படுத்துவது என்பது மாணவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். குர்ஆனை ஓதக்கூடிய காரிக்கு மிகப்பெரிய சவால். அப்படிப்பட்ட சவாலை இந்த குர்ஆன் இந்த மக்கள் மன்றத்திலே செய்து கொண்டிருக்கிறது என்றால் மாணவர்கள் எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் உலகெங்கிலும் இந்த குர்ஆனை கொண்டு செல்கிறார்கள். அழகான முறையில் ஒரு இளைஞன் வருகிறான், மேடையில் ஏறுகிறான், பரிசோதகர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், குர்ஆனை பரிசோதிப்பவர்கள் வசனத்தை எடுக்கிறார்கள், மீண்டும் 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 என்று முத்தஷாபியாத்தை அடுக்கிக் கொண்டே போகிறார். அவர் எல்லா முத்தஷாபியாத்தையும் சொல்லி முடித்த உடனே மீண்டும் அந்த ஆசிரியர், அந்த பரிசோதகர், மார்க் போடுற எக்ஸாமினர் அமர்ந்து கொண்டு மீண்டும் சொல்கிறார், மீண்டும்ங்கிறாரு, இதற்கு மேல் இதற்கு ஒப்பான வசனம் எதுவும் இல்லை என்று ஒரு ஸ்மைலான ஃபேஸோட மேடை விட்டு இறங்குறாருன்னா எப்படிப்பட்ட வலிமையுள்ள அந்த ஹிஃபுல் குவத்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொல்கிறான், இந்த கல்வியாளருடைய உள்ளங்களை இந்த குர்ஆனை பாதுகாப்பேன் என்று சுதூருல்லதீன ஊத்துல் இல்முடையவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்து கொண்டு வருகிறான். இன்னும் சில ஹாஃபில்கள் எல்லாம் சொல்வதை கேட்டால் மிகப்பெரிய ஒரு ஆதங்கம், நான் ரமலானில் குர்ஆன் எடுத்து பெருசாக பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன காரணம் என்றால், என்னுடைய தாயுடைய கருவறையில் இருக்கும்போது என்னுடைய தாய் சொல்வார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே நான் இருப்பேன் மகனே, உன்னை ஹாஃபிலாக ஆலிமா ஆக்குவதா என்னுடைய ஹாஜத்து, என்னுடைய நீயத்து என்று என் தாய் சொல்வாள். அதன் காரணத்தினால் உஸ்தாத் அவர்களே, நான் தினந்தோறும்
ஒவ்வொரு வக்திலேயும் ஒரு ஜுசுவை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு 5 ஜுசுக்களை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் என்ற அளவிற்கு அவர் சொல்லி அந்த 5 ஜுசுக்களை கம்ப்ளீட் பண்ணி அந்த 5 6 30 ஜுசுக்களை நான் 6 நாட்களை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இதை தொடர்ச்சியாக வழமையான ஒரு காரியமாக செஞ்சுட்டு வர்றேன். என்னைக்கும் நான் அதில் பின்வாங்கினதில்லை, என்னைக்கும் நான் அதிலிருந்து சருகினதில்லை. இது வரைக்கும் நான் ரமதானில் தெளிவான அடிப்படையில் திருமறை குரானை ஓதி நான் தொழ வைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என்றால் எந்த அளவிற்கு அன்பு மிக்கவர்கள். இது போன்று எத்தனையோ ஹாஃபில்கள் தங்களுடைய குரானை பாதுகாப்பதற்கு துடிதுடிக்கிறார்கள். காரணம் அல்லாஹ் துடிதுடிக்க வைக்கிறான். இன்னும் ஆலிம்களாக இருந்தால் இன்னும் ஒருபடி மேலாக அந்த அர்த்தங்கள் அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் உணர்ந்து அந்த குரானோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்திருக்கிறார் என்றால் அன்பு மிக்கவர்களை நாம் உணர வேண்டும். இந்த குரானை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் இந்த குரான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. எனவே அன்பு மிக்கவர்களே, இந்த குரானுடைய விஷயத்தை நாம் சாதாரணமாக கருதிவிட முடியாது. அந்த குரானை நாம் கவனமாக இந்த அளவிற்கு ஓத முடியுமோ ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குரான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் குரானை எந்த அளவுக்கு எளிமையான முறையில் ஓதிக்கொள்ளுங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓதுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். அன்பு மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அபூதர் அல் கிஃபாரி எல்லாம் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ் ஔசினி, ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி பி தக்வல்லாஹ், நீ அல்லாஹ்வை அஞ்சுவதை நீ கட்டாயமாக அவசியமாக்கிக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வை பயப்படுவதை அஞ்சுவதை நீ அவசியமாக்கிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபைன்னஹு ரவுசுல் அம்ரி குல்லி, இதுதான் காரியங்களிலே தலையானது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது என்பது எல்லா காரியங்களிலும் தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு செயல். அல்லாஹ்வை பயந்து கொள், அதை அவசியமாக வைத்துக்கொள் என்று அபூதர் அல் கிஃபாரி அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அவர் அதோட விடலை. யார் ரசூலுல்லாஹ் ஜித்னி, இன்னும் வேணும் ரசூலுல்லாஹ், இன்னும் ஏதாவது சொல்லுங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அலைக்க பி திலாவத்தில் குரான், குரான் ஓதுவதை கடமையாக நீ வைத்துக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு அது அவசியமானது என்று சொல்லிவிட்டு ஃபைன்னஹு நூருல் லக்க ஃபில் அர்ல், இந்த குரான் பூமியில் இருக்கும்போது உனக்கு ஒளி மயமானது. வதுஹுருல் லக்க ஃபிஸ் ஸமா, நீ மறுமைக்கு போகும்போது வானத்தில் உனக்கு அது சேமிப்பானது. மறுமை உலகத்துக்கு போகும்போது நீ எந்த அளவுக்கு குரானை ஓதியிருக்கிறாயோ அதுவெல்லாம் உனக்கு சேமிப்பாக மறுமை நாளில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார். என்றால் சாதாரண விஷயமாக குரானை பார்க்க முடியுமா? ஒரு திலாவத்துல் குரான் என்பதை சாதாரண விஷயமா நாம் பார்க்க முடியுமா? அன்புமிக்கவர்களே, எந்த அளவிற்கு ஊமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு யோசிச்சு பார்த்தா அழுவாங்க உட்காந்துட்டு. ஊமையாக இருக்கிறவங்க, கண்ணு தெரியாதவங்க எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில கண்ணு தெரியாதவங்கள எடுத்து அப்படியே அந்த குரானை எப்படியாவது அவர்கள் ஓதுவதற்கென்றே பிரத்யேகமான குரானை வச்சிருக்கிறாங்க. அழகான முறையில் அதை எடுத்து அவர்களும் ஓதுகிறார்கள். ஆனால் ஊமையாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆதங்கத்தை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவ்வளோ பெரிய ஆதங்கம். நம்முடைய நாவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், 2 உதரை கொடுத்துருக்கிறான், அழகான முறையில் உணவு உண்ணுகிறோம், நம்முடைய நாவின் மூலமாக பல்வேறு சுவைகளை உணர்கிறோம். ஆனால் திருமறை குரானை எடுத்து வைத்தால் தூக்கம் வந்து விடுகிறது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அல்ல, திருமறை குரானை யாராவது ஒருத்தர் ஓதனாருன்னா எனக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியலைங்க, அப்படி ஒரு தூக்கம் வருதுங்க. குரானை ஓதனா உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கணும், அஞ்ச வேண்டும், நடுநடுங்க வேண்டும் என்று அல்லாஹ் குரான் மூலமாக சொல்லி காமிக்கிறான். ஆனால் குரான் எடுத்தாலே எனக்கு தூக்கம் வந்துடுதுங்க, யாராவது ஓதனாலும் தூக்கம் வந்துடுதுங்க, என்னன்னு தெரியலைங்க, துவா பண்ணுங்க நமக்காக வேண்டி என்று. இன்னும் சில பேர் திருமறை குரானை கடைசி வரைக்கும் ஓதக்கூடாதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஆபத்து. ஏன், குரானை ஓதுறது ஒரு நன்மை தான், ஆனால் அவ்வளோ தூரம் இறங்கி செயல்படணுங்கிற அவசியமெல்லாம் இருக்குதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், மற்ற நன்மையெல்லாம் செய்கிறேன், குரானை அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் படிக்கிற விருப்பம் இல்லைங்க என்று அசால்ட்டாக, நான் இதோட உம்ரா 10 தடவை வந்திருக்கேன், 20 தடவை வந்திருக்கிறேன், இன்னும் எனக்கு சஃபா மருவால நின்று ஓதுற வசனம் தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலி அன்புமிக்கவர்களே, எவ்வளோ பெரிய. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவயதமர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனம் எவ்வளோ அழகான வசனம்.
யார் இந்த ஹஜ்ஜு உம்ரா நிறைவேற்றுறாங்களோ புரிஞ்சுக்கணும், சஃபா மருவா என்பது அல்லாஹ்வுடைய சின்னங்களில் ஒன்று என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறானே. அந்த வசனங்கள் எல்லாம் அந்த இடத்தில் நின்று எவ்வளோ அழகான முறையில் சொல்ல வேண்டிய வார்த்தை. காபத்துல்லாவை முன்னோக்கி நின்று கொண்டு அந்த அழகான முறையில் சொல்ல வேண்டிய அந்த வசனங்களை 10 தடவை 20 தடவை போயும் எனக்கு மைண்டில் நிற்கலை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் பலகீனமான நிலையிலே பல மனிதர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரிந்த மக்கள் அதை காப்பாற்றிட்டா இருக்கிறாங்க. அல்லாஹ் அருள் புரிந்த மக்கள் எந்த வகையிலும் அதை பொழுதுபோக்கா பார்க்கறதில்ல, கவனமாக தான் கையாளுறாங்க, எந்த வகையிலும் மிஸ் பண்றதில்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை அலைக்க பி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதை நீ அவசியமாக வைத்துக்கொள், பூமியில் அது ஒளிமயமானது உனக்கு, வானத்தில் உனக்கு அது சேமிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த சேமிப்பை நாம் எந்த அளவிற்கு சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, திருமறை குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை நாளுக்கு நாள் நெருக்கப்படுத்தி கொண்டே வர வேண்டும். கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒளியும் தெளிவான வேதமும் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அந்த வேதத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்புமிக்கவர்களே. எனவே நாம் இந்த திருமறை குர்ஆனை சாதாரணமாக பார்க்க முடியாது. அன்னைக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள தொழுகையில ஓதுறாங்க, திருமறை குர்ஆனை ஓதுறாங்க. ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாப ஸமூம் என்று ஓதுறாங்க. ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான், அருள் புரிந்து விட்டான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். வ வகானா மின் அஸாபி ஸமூம், கொடிய நரக வேதனை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்டான். இந்த வசனம் அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அந்த வசனத்துடைய தாக்கம், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணத்துக்கு உதவி செஞ்ச அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த நேரத்தில் அந்த வசனம் கேட்டுட்டு அப்படியே ஓத ஆரம்பிக்கிறாங்க. தெருவில் நடந்து அப்படியே கடத்தருக்கு போகிற வரைக்கும் ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா மின் அஸாபி ஸமூம், எனக்கு கொடிய வேதனை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செஞ்சுட்டான், உபகாரம் பண்ணிட்டான்னு சொல்லி அது ஈமானிய உணர்வோட அவங்க அந்த வசனத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, நாம் எந்த அளவிற்கு அந்த வசனத்தை நெருங்க வேண்டும், ஒவ்வொரு வசனத்துடைய தாக்கமும் நம்முடைய உள்ளத்திற்குள் செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான், அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான் லிமனித்தபல் குர்ஆன, குர்ஆனை யார் பின்பற்றி நடக்கிறாரோ அல்லாஹ் யலில்ல ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர் வழிகட மாட்டார், வலா யஷ்கா ஃபில் ஆஹிரா, மறுமை நாளில் அவர் துர்பாக்கியசாலியாகவும் ஆக மாட்டார் என்பதற்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொண்டான். எனவே குர்ஆனை பின்பற்றினால் ஒருத்தர் எப்போதும் வழிகட மாட்டார். குர்ஆனை எடுத்து படித்து பார்ப்பது, அவ்வப்போது தன்னுடைய தவறுகள் வரும்போது, பாவங்கள் வரும்போது, தீமைகள் வரும்போது, ஊசலாட்டங்கள் வரும்போது, ஏதாவது குடும்பங்களிலே வரம்பு மீறி நடக்கும்போது, ஒவ்வொரு கட்டத்தில் பொருளாதாரம் வரும்போது, கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும்போது, ஒவ்வொரு நேரத்தில் குர்ஆன் எடுத்து பார்த்தா உடனே நார்மல் ஆயிரும். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை என்று குர்ஆன் அவரை கெட விடாது, காப்பாற்றிட்டே இருக்கும் என்று. அது மட்டுமல்ல, துர்பாக்கியசாலியாக அவர் இருக்க மாட்டார். எப்போதுமே என்னங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது கேட்காதீங்க ரொம்ப என்று துர்பாக்கியசாலி எப்போ பார்த்தாலும் சலிச்சுக்குவாங்க. நர்பாக்கியசாலி என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாக்கியம் செஞ்சிருக்கிறான் என்று அல்லாஹ்வை புகழ ஆரம்பித்து விடுவார்கள். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் நர்பாக்கியசாலி, நீங்க சிறந்தவர் என்ற ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருகிறான் அன்புமிக்கவர்களே. எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இந்த குர்ஆனை தெளிவான அடிப்படையிலே விளங்கி அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு நம்மால் என்ற எல்லா முயற்சிகளையும் நாம் செலவிட வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக்கொண்டு ஒன்று ஓதுவது அல்லது பிறர் ஓதி கேட்பது என்று நாளுக்கு நாள் இந்த திலாவத்துல் குர்ஆனை மெருகேற்றி கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இரும்பில் தண்ணி பட்டா துருப்பிடிக்குதோ அதே மாதிரி சில உள்ளங்களை துருப்பிடித்துருது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. வமா ஜலாஹு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் உடனே கேட்டாங்க, என்ன துருங்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்க சொல்லலை. அந்த இலக்கிய தரத்தோட ரசூலுல்லாஹ் பேசுகிற சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இரும்பில் தண்ணி பட்டால் துருப்பிடிச்சிருது, அதே மாதிரி மனசும் பாவங்கள் செய்ய துருப்பிடிச்சிருது, அந்த துருவை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுறது
என்று அவங்க விளக்கம் கேட்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததுக்கீருல் மௌத், மரண சிந்தனை கொண்டு வாங்க, ஆசைப்படக்கூடாது, ஆனால் மரண சிந்தனை கொண்டு வரும்போது அந்த துரு நீங்கிரும். ரெண்டாவது திலாவத்துல் குரான், குரானை விளங்கி ஓதக்கூடிய அந்த பண்பை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், இதன் மூலமாக அந்த துரு நீங்கிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்யூஷனை சொல்லி கொடுக்குறாங்க. ப்ராப்ளம் சொல்லி கொடுக்கறது நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் சொல்றது முக்கியம் இல்லை, சொல்யூஷனை சொல்லி கொடுக்கறது நமக்கு முக்கியமான விஷயம். அதே போல் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், +2 மாணவர்கள் இந்த எக்ஸாம்லாம் மேக்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ தலையை போட்டு பிக்கிற மாதிரி மேக்ஸாக இருக்கும். அவங்க சொல்யூஷனை கடைசியில் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் தான் டோட்டலி டிசைட் பண்ணும். அவன் சொல்யூஷனை போட்டு நீட்டாக முடிச்சிட்டானா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா அவன் படுற சந்தோஷம் அளவிட முடியாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்கள் ஏற்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்யூஷனை நோக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ராப்ளத்துக்குள்ளேயே சிக்கிட்டு இன்னைக்கு தவிச்சிட்டு அழுதுட்டு கதறிட்டு இரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு சொல்ல, நீ வெளியே வா, ப்ராப்ளத்திலிருந்து வெளியே வா, பிரச்சனையிலிருந்து வெளியே வா, நீ அழகான தீர்வை நோக்கி வா, இஸ்லாம் உனக்கு தந்திருக்குது, குரான் தந்திருக்குது, நீ நெருங்கி வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானின் பக்கம் மக்களை அழைத்து, சஹாபாக்களை அழைத்து கடைசி வரைக்கும் அந்த குரான் அவர்களை காப்பாற்றி கொண்டு தான் இருந்தது. யாரும் அதில் சோட போகலை. எல்லாரும் குரானுடைய வசனங்களை தெளிவான முறையில் புரிந்து அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை மக்கள் மன்றத்திலே உறுதிப்படுத்துவதற்கு குரானுடைய தலீல் எடுத்து போட்டாங்க, எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைம் மாத ஓ குத்தில இன் கலப்தும் அலா அகாபிக்கும் ஃபலை யதுர்ரல்லாஹ் ஷையா என்று சொல்லி இந்த வசனத்தை ஓதன உடனே உமர் கையில் இருந்த வாழை போட்டுட்டாரு, எல்லாரும் சரணடைச்சிட்டாங்க. என்ன இந்த வசனம் இப்போதான் நினைவுக்கு வருது போல தெரியுதுன்னு சொல்லி மாறுறாங்க. முகமது இறை தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அஃபைம் மாத்த அவர் இறந்தாலோ ஓ குத்தில அவர் கொல்லப்பட்டாலோ இன் கலப்தும் அலா அகாபிக்கும் பழைய ஜாஹிலியா கொள்கைக்கு திரும்பி போயிடுவீங்களா, நீங்க போறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொல்லி அந்த வசனம் ஓதி காண்பித்து அந்த மக்களை அபூபக்கர் சித்திக் பக்குவப்படுத்தினார் என்றால் அது ஹலீஃபாவுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அபூபக்கர் சித்திக் செய்தார்கள் அன்புமிக்கவர்கள். அதுபோன்றுதான் நாம் வாழும் காலங்களிலே நமக்கு பல்வேறு வகையிலே இந்த மார்க்கத்தை விளங்கி புரிந்து செயல்படுவதற்கு நமக்கு எல்லாரும் ஒத்துழைக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் யாராக இருந்தாலும் ஒரு நாள் மரணிச்சிருவாங்க. யாருடைய பின்னாடி ரசிகர் கூட்டமாக போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவர் ஒரு நல்ல ஒரு கல்வியாளர் நமக்கு மார்க்கத்தை கற்றுத் தருகிறார், அவ்வளவுதான். ஹக் வந்தால் ஏற்றுக்கணும், பாத்தில் வந்தால் தூக்கி எறியணும் அப்படிங்கிற அளவுக்குத்தான் ஒரு மனிதரை மனிதராகத்தான் பார்க்க வேண்டும். யாரையும் நான் இவர் தான் மிகப்பெரிய அளவுக்கு முஜத்திது, இந்த நூற்றாண்டுடைய புதுமைவாதி, இவர் தான் மிகப்பெரிய தீர்க்க தரிசிங்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சு அப்படியே கீழே தள்ளி விடக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். குர்ஆன் சொல்லி காமிக்குது, உயிருக்கு மேலாக நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நீங்கள் நேசிக்கணும், வேற யாரையும் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையில் உயிருக்கு மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு தொழுகையிலே கியாமுன் லைலிலே தொழுது அழகான முறையில் குரானை ஓதி ஓதி தன்னுடைய இரவு தொழுகை அமைத்து கொண்டார்களே, அதுபோன்று நாம் இந்த திருமறை குரானோடு நெருங்கிய தொடர்புகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஓதக்கூடிய மாணவர்களுக்கு ஹாஃபில்களுக்காக வேண்டி அதிகமாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, இந்த குரானை அல்லாஹ்வுடைய கயிறான குரானை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். எனவே நமக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் கலைந்து ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு விசாலமான பார்வையோடு நல்ல எண்ணத்தோடு அணுகி எல்லா வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய கூட்டமைப்பை ஜமாத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அடிப்படையிலே நாம் எல்லா வகையிலும் இந்த அஸ்ஹர் பள்ளியிலே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மாபெரிய கிருபை. இந்த ஜமாத் எல்லா வகையிலும் நன்மையான வகையிலே எந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு வேண்டிய வழிமுறைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறது. எல்லா வகையிலும் நீங்கள் நம்முடைய ஜாமியல் அஸ்ஹருடைய நிர்வாகத்திற்கும் அந்த மக்களுக்கும் இன்னும் பல்வேறுபட்ட உழைக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய ஷேக் அப்துல் மஜீத் மஹதரி அவர்கள் இன்றைய
மிஷ்காத் வகுப்பையும் எடுக்க சொன்ன காரணத்தினால் நாம் எடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் உள்ள வகுப்பு, குர்ஆன் வகுப்பு, மற்ற வகுப்புகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அப்துல் ரஸாக் ஃபிர்தோசி அவர்கள் எடுப்பார்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அல்லாஹ்வுக்கு முதற்க நன்றியை அல்லாஹ்விற்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நன்றியை வெளிப்படுத்தி, உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்ற நன்றியை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். எல்லோரும் எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக துஆ செய்யுமாறு அன்பான வேண்டுகோள் வைத்து முன்வைக்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.